ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து டைப்ஸ் ஆஃப் கரண்ட் அப்படின்ற வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட்டில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, அதோட மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும், அது வந்து எந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான பட் முக்கியமான வீடியோ, ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரிசிட்டினா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். வோல்டேஜும் கரண்ட்டும் சேர்ந்தது தான் வந்து எலக்ட்ரிசிட்டி. அது சிம்பிளாக பவர்னு அப்படின்னு சொல்லிடுவோம், ஓகேங்களா? ஸோ இதை எளிமையாக சொல்லணும் அப்படின்னா மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறத கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி மூவ் ஆகிற அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் போகுது, எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத வச்சு டைப்ஸ் ஆஃப் கரண்ட்டை வந்து பிரிப்போம். அப்படி பிரிக்கும்போது பார்த்திங்கன்னா பேசிக்காக ரெண்டு கேட்டகரியில் பிரிப்போம், ஓகேங்களா? ரெண்டு டைப்பாக பிரிப்போம். ஒன்று பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளாக அதோட நேம் வந்து ஏசி கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா டைரக்ட் கரண்ட், இது சிம்பிளாக டிசி கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து எந்த ஒரு பொலாரிட்டியும் கிடையாது, ப்ளஸ் மைனஸ்லாம் கிடையாது, ஓகேங்களா? ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மேலே கீழே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்ம பேசக்கூடிய அந்த வாய்ஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து இப்படி மேலே கீழே தான் போகும். இதுவுமே வந்து ஒரு ஆல்டர்னேட்டிங் சிக்னல் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நம்மளுக்கு டவர்லேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சிக்னல் வருது இல்லையா, ஸோ நெட்வொர்க் கிடைக்கல, கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம பேசும்போது வந்து நம்ம பேசக்கூடிய அந்த வாய்ஸ் வந்து எப்படி இன்னொருத்தர் டவருக்கு போகுது இல்லையா சிக்னல், அந்த சிக்னலுமே வந்து இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட், அது ஆல்டர்னேட்டிங் சிக்னல் தான். அது கரண்ட்டுன்னு சொல்லக்கூடாது, ஆல்டர்னேட்டிங் சிக்னல், ஏசி சிக்னல் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்படி தான் வந்து இருக்கும், அலைக்கற்றை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுவுமே வந்து ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ இது போல் இயற்கையில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து இந்த ஆல்டர்னேட்டிங் சிக்னல்ஸாக தான் இருக்கும். ஓகே, அடுத்ததாக வந்து இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், இது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சுவிட்ச் போர்டு, நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கரண்ட்டை சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஏசி கரண்ட் தான். ஸோ நம்ம சுவிட்ச் போர்டில் வர்றதெல்லாம் வந்து ஏசி கரண்ட் தான். அதோட வோல்டேஜ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ வீட்டிலலாம் வர்றது பார்த்திங்கன்னா 230 வோல்ட் வரும், இல்லைனா பார்த்திங்கன்னா 440 வோல்ட். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும், ஓகேங்களா? இது வந்து 3 ஃபேஸ் சப்ளை அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து சிங்கிள் ஃபேஸ் சப்ளை, ஓகேங்களா? ஸோ வீட்டிலலாம் வர்றது வந்து ஹை வோல்டேஜ். ஸோ அதில் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசி கரண்ட். டிசி கரண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா அது ஏதாவது ஒரு ட்ராக்கில் போகும், ஓகேங்களா? கான்ஸ்டண்ட்டாக வந்து போகும், இல்லைனா வந்து சின்ன வேரியேஷனோட போகும். ஒன்று பாசிட்டிவ் ட்ராக்கில் போகும், இல்லைனா நெகட்டிவ் ட்ராக்கில் போகும். அது ரெண்டு ட்ராக்குக்கும் வந்து மாறாது, ஓகேங்களா? அதுக்கு வந்து பொலாரிட்டி இருக்குது, ஓகேங்களா? டிசி கரண்ட்டுக்கு வந்து பொலாரிட்டி ப்ளஸ் மைனஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம அதை கண்டிப்பாக பார்க்கணும். இதுவே ஏசி கரண்ட்டில் வந்து ப்ளஸ் மைனஸ் எல்லாம் பார்க்க தேவையில்ல. நம்ம சுவிட்ச் போர்டில் வந்து ஒரு 2 2 பின் ப்ளக்கை நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்படி நம்ம இன்சர்ட் பண்ணாலும் ஒர்க் ஆகும், இப்படி நம்ம இன்சர்ட் பண்ணாலும் ஒர்க் ஆகும். நம்ம ஏதாவது ப்ளஸ் மைனஸ் பார்க்குறோமா? இல்லை இல்லையா? ஸோ ஃபேஸ் நியூட்ரல் அங்கே சொல்லுவோம். பட் ஆனால் அது எப்படி இன்சர்ட் பண்ணாலுமே ஒர்க் ஆகும், ஏன்னா அதோட சிக்னல் வந்து ரெண்டு பக்கமே ட்ராவல் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு பொலாரிட்டி கிடையாது. பட் டிசி கரண்ட்டுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் அப்படின்றது வந்து இருக்குது, ஓகேங்களா? இந்த டிசி கரண்ட் அப்படின்றது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா பேட்ரிஸ்லேருந்து வரக்கூடிய அந்த கரண்ட் வந்து டிசி கரண்ட்டு தான், ஓகேங்களா? ஸோ அது போல் அங்கே இருக்கும். அடுத்தது நம்ம சார்ஜரோட அவுட்புட்டில் வருது இல்லையா, அதுவுமே வந்து டிசி கரண்ட் தான். அதாவது சார்ஜரோட இன்புட் வந்து ஏசி கரண்ட்டாக இருக்கும், சார்ஜரோட அவுட்புட் வந்து டிசி கரண்ட்டாக இருக்கும். அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி தருது. ஸோ அந்த சார்ஜர் என்ன வேலை செய்யுதுன்னா, அந்த ஏசி கரண்ட்டை குறைச்சி டிசி கரண்ட்டாக மாற்றி தருது. ஸோ அதுதான் அந்த சார்ஜர் பண்ணுது, ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம பியூர் டிசி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வேவ் ஃபார்ம், ட்ரையாங்கிள் வேவ் ஃபார்ம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் வந்து நம்ம சிம்பிளாக வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸோ இதை வந்து பியூர் டிசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பேட்டரியிலேருந்து வர்றத. அடுத்ததாக ஒவ்வொரு எலக்ட்ரானிக்ஸ் பொருளுமே வந்து உள்ளுக்குள்ளே டிரான்சிஸ்டர் இருக்கும், ஐசி இருக்கும், மற்ற காம்பவுண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கெலாம் வந்து சிக்னல் வந்து போகிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, சில சமயம் வந்து அதுக்கு வோல்டேஜ் வந்து தேவைப்படும், சில சமயம் வந்து அதுக்கு வோல்டேஜ் வந்து தேவைப்படாது. இப்படி இதை வந்து ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறத வந்து ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம பேசிக்காக வந்து ஒரு டிரான்சிஸ்டர் வச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ டிரான்சிஸ்டர்லேருந்து அவுட்புட்டு போச்சு அப்படின்னா அது வந்து 1 அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ 1 அப்படின்னு வச்சுக்கினா, ஸோ டிரான்சிஸ்டர்லேருந்து அவுட்புட் போகலை அப்படின்னா, டிரான்சிஸ்டர் ஆஃபில் இருக்குது, ஸ்விட்ச் ஆகலை அப்படின்னா அது 0ன்னு எடுத்துக்கணும், ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து காம்பனண்ட்ஸில் எல்லாமே வந்து ஒர்க் ஆகுது. மொபைலோட இன்டர்னல் சர்க்கியூட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ 0 அப்படின்னு வந்து ஒரு கமாண்ட் வந்தது அப்படின்னா, கமாண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு சிக்னல், டிரான்சிஸ்டருக்கு இன்புட் சிக்னல், பேஸ் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து டிரான்சிஸ்டர் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ எல்லா எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்டுமே வந்து உள்ளுக்குள்ளே இப்படி தான் வந்து நடக்கும், ஓகேங்களா? பேட்டரியிலேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் வந்து இந்த டிசி வோல்டேஜ் ஃபுல்லாக வரும்.
ஸோ அது ஒர்க் ஆகிறதுக்கு டிசி வந்து கிடைக்கும். அந்த டிசி தான் இப்படி வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. டிசி, ஏசி ரெண்டுமே வந்து இது போல் சிக்னல்ஸாக வந்து 0s and 1s தான் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இது டிசி மட்டும் கிடையாது. ஏசி சிக்னல்ஸுமே வந்து நம்ம 0s and 1s வந்து மாற்றி தான் வச்சுருப்போம். அதாவது இப்போ ஏரில் ட்ராவல் ஆகுது இல்லையா? அதுவுமே வந்து உள்ளுக்குள்ளே அது சிக்னல் வந்து எப்படி கோட் ஆகிருக்கும் அப்படின்னா 0s and 1s தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் வந்து எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னா அந்த இடத்துலேருந்து அவுட்புட் வோல்டேஜ் வந்து போகாது. 1 அப்படின்னா வோல்டேஜ் போகும். 0 அப்படின்னா வோல்டேஜ் போகாது. 1 அப்படின்னா வோல்டேஜ் போகும். ஸோ இது போல் தான் வந்து மாறி மாறி வந்து அது செயல்படுது. உள்ளே இருக்க காம்பனன்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகிறது. நம்மளுக்கு வெளியில் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகிறது இப்படி தான். ஸோ அதுக்கு இதை தான் வந்து ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் ஆப்ரேட்டிங் ஆகிறது இப்படி தான், உள்ளுக்குள்ளே இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பேசிக்காக வந்து கரண்ட் அப்படின்றது வந்து இது 2 டைப்ஸ் தான் இருக்குது. அந்த 2 டைப்ஸ்லேருந்து நம்ம அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறது வந்து இப்படி இருக்கும். ஸோ இந்த ஸ்விட்சிங்லாம் வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து டிரான்சிஸ்டர்லாம் பார்க்கும்போது இன்னும் டீப்பாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.